ஒரு நாள் காலை குட்டி என்னும் சுறுசுறுப்பான அணில் துள்ளி குதித்து ஓடி வந்தபோது மரத்தின் அடியில் இருந்து ஒரு பெரிய பளபளப்பான மகிழ்ச்சி பழம் கிடைக்கிறது. அதை பார்த்த குட்டி, ஆஹா, என்ன ஒரு பெரிய சுவையான பழம், நான் இதை இவ்வளவு பக்கத்தில் பார்த்ததே இல்லை என்று குதூகலத்துடன் சொல்லிவிட்டு, இது ரொம்ப பெரிசா இருக்கே, ஆனா இதை நான் யாருடனும் ஷேர் பண்ண மாட்டேன், எல்லாமே எனக்குத்தான் என்று தன்னுள்ளே நினைத்து பழத்தை உருட்டிச் செல்கிறது. அப்போது வழியில் அம்முலு என்னும் முயல்குட்டி, ஐயோ, என் கேரட் பொம்மை உடைந்து போச்சே, இனி எப்படி விளையாடுவது என்று சோகமாக அமர்ந்திருப்பதைக் கண்டு கொள்ளாமல் குட்டி பழத்துடன் மறைவிடத்துக்குச் செல்கிறது. அங்கே அந்த பழத்தை தனியாக கடித்து சாப்பிட முயன்ற குட்டியால் முடியவில்லை. தனியாக இதை சாப்பிடவே முடியவில்லை, சத்தம் கேட்காமல் கடிக்கவும் முடியவில்லை, தனியா சாப்பிட்டால் சந்தோஷமில்லையே என்று மனம் வருந்துகிறது. உடனே தனது தவறை உணர்ந்த குட்டி விரைவாக அம்முலுவிடம் ஓடிச் சென்று, அம்முலு, கவலைப்படாதே, பழத்தை மட்டும் தனியா சாப்பிடணும்னு நினைச்சது தப்பு, வா, இந்த சந்தோஷத்தை நாம சேர்ந்து சரி பண்ணலாம் என்று அழைத்து இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சி பழத்தின் சதையை பயன்படுத்தி உடைந்த கேரட் பொம்மையை சரி செய்கின்றனர். நன்றி குட்டி, நீ ரொம்ப நல்ல நண்பன், பழமும் எவ்வளவு சுவையா இருக்கு என்று அம்முலு நன்றி சொல்ல, குட்டி மகிழ்ச்சியுடன், ஆம், பகிர்ந்து கொள்ளும்போதுதான் எந்த விஷயமும் இரட்டிப்பு சந்தோஷத்தை தரும் என்று கூறி முடிக்கிறது.